Jojo's Stall. Hello guys, this time இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் காட் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷனோட காட்லி எபிலிட்டிஸ் அஸ் அ காடாக டெஸ்ட்ராயர்ஸ் எரேசிங் அண்ட் டெஸ்ட்ராய் பண்ணுறது எல்லாத்தையும் தாண்டி அவங்களால வேறு என்னென்ன எபிலிட்டிஸ் யூஸ் பண்ண முடியுங்கிறத ஒன் பை ஒன்னாக நான் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ லிசனிங். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் பாய்சன் இம்யூனிட்டி. லார்ட் வீரஸை பொறுத்த வரைக்கும் பேட்டிலில் மட்டும் ஸ்ட்ராங்கஸ்டாக இல்லாமல் பாய்சன் இம்யூனிட்டிலையுமே பாய்சனால் கூட என்னை கொல்ல முடியாதுடாங்கிற அளவுக்கு டிவைன் கேப்பபிலிட்டி இருக்கிற ஸ்ட்ராங்கஸ்ட் காட் தான் வீரஸ். பாய்சன் ரெசிஸ்டன்ஸுக்கான காரணம் நேச்சுரலி ஹி ஹேவ் காட் கீ ப்ளஸ் டிவைன் ஃபிசியாலஜி. ஸோ அப்படி இருக்கிறப்போ லார்ட் வீரஸுக்கு இதெல்லாம் ஒரு சர்வசாதாரணமான ஒரு விஷயம். பிகாஸ் ஈவன் விஸ்கூட வீரஸ் பாய்சனை சாப்பிட்டதை பார்த்து ஆச்சரியப்படலை. ஸோ தட்ஸ் த ரீசன் ஆஃப் காட். நவ் பவர் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன். டெஸ்ட்ராயர்ஸை பொறுத்த வரைக்கும் பேசிக்காகவே பெருசாக இந்த ஒரு எஃபோர்ட்டும் போடாமல் மல்டிபிள் சோலார் சிஸ்டத்தை டெஸ்ட்ராய் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ டெஸ்ட்ராயர்ஸோட பேஸே கிட்டத்தட்ட சோலார் சிஸ்டம் லெவலில் இருந்து ஆரம்பிக்குதுங்கிறப்போ மூன்ஸ் பிளானட்டை டெஸ்ட்ராய் பண்ணுறது தான் ஜஸ்ட் நத்திங். பிக்கெஸ்ட் ப்ரூஃப், லார்ட் வீரஸ் பேரே தெரியாத ஒரு பிளானட்டுக்கு விருந்துக்கு போயிருப்பார்ல, அந்த பிளானட்டில் இருந்தவனுங்க வீரஸுக்கு பாய்சனை கொடுத்துருவானுங்க. அழிவின் கடவுளுக்கே பாய்சனை கொடுத்து கொல்ல முடியும்னு நினச்சி தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொல்லி ஜஸ்ட் அவரோட ஃபிங்கரை டேபிள் மேலே டேப் பண்ணி ஆஃப் ஆஃப் பிளானட்டை டெஸ்ட்ராய் பண்ணியிருப்பாரு. அட் த சேம் டைம் இன்னொரு பிளானட்டை டெஸ்ட்ராய் பண்ணியிருப்பாரு. பட் இந்த டைம் ரீசன் வேறு. அது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த பிளானட்டில் அட்லீஸ்ட் ஃபுட்டு கொடுத்தானுங்க. பட் இங்கே டைனோசர் மீட் கொடுக்க மறுத்துட்டானுங்க, அவ்வளோதான். இந்த டெஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் அவரோட ஓன் காட்கி யூஸ் பண்ணி ஏதோ ஜஸ்ட் போகிற போக்கில் ஒரு விதையை போட்டு போவோமேங்கிற மாதிரி பிளானட்டை மச் மோர் பீசஸாக டெஸ்ட்ராய் பண்ணியிருப்பார். லார்ட் வீரஸோட கீயை பற்றி புரிஞ்சிக்க இதுக்கு மேலே ரீசன் வேணுமா என்ன? ஹவ் கீ ஷாக் வேவ் ஸ்ட்ரைக் ஆப். இந்த டெக்னிக்கோட நேம் ஒரு அஃபிஷியல் நேம் கிடையாது. இட்ஸ் நேம்டு பை மை செல்ஃப். இந்த எபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட் டெக்னிக் டு டாட்ஜ். பிகாஸ் வீரஸே கோகுவை பார்த்து இதை உன்னால் டாட்ஜ் பண்ணவே முடியாதுன்னு சொல்லியிருப்பார்ல, அதே எபிலிட்டி தான். இந்த டெக்னிக்கை பொறுத்த வரைக்கும் அவரோட ஓன் காட்கி யூஸ் பண்ணி நாக் அவுட் பண்ணுற அளவுக்கு ஒரு வெண்ட் மாதிரி இருக்கிற டிவைன் பவரை ரிலீஸ் பண்ணுற காட்லி எபிலிட்டி. இன்டர்னலாகவும் டேமேஜ் பண்ணும் அண்ட் ஈவன் ஃபிசிக்கல் டிஃபென்ஸ் எல்லாத்தையுமே பைபாஸ் பண்ணிடும். ஸோ திஸ் இஸ் த பிக்கஸ்ட் ரீசன் ஃபார் நாக் அவுட். அண்ட் ஆல்சோ கெனானிக்கலி இதோட மெக்கானிசம் எக்ஸ்பிளைன் பண்ணப்படலை. நவ் மைண்ட் கண்ட்ரோல். இந்த எபிலிட்டியால் ஆப்போனண்ட்டை ஒன்லி மைண்ட் வித் ஓவர்வெல்மிங் எனர்ஜி மூலமாக எந்த ஒரு ஃபிசிக்கல் கான்டாக்டும் இல்லாமல் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதோட அவுட்கம் தான் வெஜிடாவோட மூமெண்ட்டை ஸ்டாப் பண்ணது. நவ் என்டர் இன்டு த டெலிகன்சிஸ். இந்த எபிலிட்டியால் ஒரு ஆப்ஜெக்டை மைண்ட் ஃபோக்கஸ் மூலமாக எந்த ஒரு ஃபிசிக்கல் கான்டாக்டும் இல்லாமல் மூவ் ஆர் மேனிப்புலேட் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் மாஸ்டர் நியூலிஃபிகேஷன் டெக்னிக். நியூலிஃபிகேஷனுக்கான அர்த்தம் சிம்பிளாக சொல்லணும்னா, ஆப்போனன்ட் ரிலீஃப் பண்ணுற பவரோ அட்டாக்கோ ஆர் எஃபெக்டோ எதுவாக இருந்தாலும் ஜஸ்ட் அதனால் ஏற்படுற இம்பேக்டை யூஸ்லெஸ்ஸாக மாற்றுறது தான் நியூலிஃபிகேஷன். இது கிட்டத்தட்ட எரேஸ் பண்ணுற மாதிரி தான். அதாவது கம்ப்ளீட்லி யூஸ்லெஸ்ஸாகவோ ஆர் அப்படின்னு ஒன்று நடந்துச்சாங்கிற அளவுக்கு மாற்றுறது. இந்த டெக்னிக் ஜஸ்ட் வீரஸ் அவரோட ஃபுல் பொட்டன்ஷியலை 100%க்கு பவரப் பண்ணி நியூலிஃபிகேஷன் பண்ணியிருப்பார். அதுவும் காம்ப்ளிகேட்டட் டெக்னிக்கை எஃபோர்ட்லெஸ்ஸாக யூஸ் பண்ணியிருப்பார். அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் பேட்டில் ஆஃப் காட்ஸ் சாகாவில் வீரஸ் அண்ட் கோகு பேட்டில் அப்போ காமேகா அண்ட் கேட்டஃபிளாஸ்மிகா ரெண்டுமே கொலைட் ஆகி ஒரு யூனிவர்ஸை கம்ப்ளீட்லி டெஸ்ட்ராய் பண்ணுற அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்த பிளாஸ்ட்டை ஜஸ்ட் வெறும் அவரோட பொட்டன்ஷியலை டேப் பண்ணி அந்த டெஸ்ட்ரக்ஷனை எரேஸ் பண்ணியிருப்பார். அதுவும் அந்த எனர்ஜி பிளாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் கம்ப்ளீட்லி எனர்ஜியை எரேஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ தட்ஸ் த மீனிங் ஆஃப் வீரஸ் த டெஸ்ட்ராயர். நவ் என்டர் இன்டு த நியூட்ரலைசேஷன். நியூட்ரலைசேஷனுங்கிறது கிட்டத்தட்ட நியூலிஃபை மாதிரி தான், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அது என்ன அப்படின்னா, நியூலிஃபிகேஷனுங்கிறது ஆல்சோ கம்ப்ளீட்லி எஃபெக்டை எரேஸ் ஆர் டிஸ்ட்ரக்ஷன் நாட் ஹேப்பன்கிற அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடும். பட் நியூட்ரலைசேஷன் அப்படி கிடையாது. நியூட்ரலைசேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்போனண்ட்டோட ஃபுல் ஃபோர்ஸ் அட்டாக்கை அதுக்கு ஏற்ற மாதிரி சேம் ஈக்குவல் ஆக்ஷன், சேம் ஸ்ட்ரென்த், சேம் டைமிங் அண்ட் சேம் ஆங்கிள் மூலமாக ஆப்போனண்ட்டோட அட்டாக்கிங் ஃபோர்ஸை ரெடியூஸ் ஆர் கேன்சல் அவுட் பண்ண வைக்கிற பேட்லிங் ட்ரிக் தான் நியூட்ரலைசேஷன்.
இந்த இடத்துல எல்லா டைமும் கேன்சல் அவுட் பண்ண வைக்கிறதுங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் 2 பேத்தோட பவர் லெவல் பொறுத்து மாறும். பிகாஸ் லோ லெவல் அண்ட் மீடியம் லெவல் ஃபைட்டர்ஸ், டாப் லெவல் ஃபைட்டர்ஸை கீப் அப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட். பட் ஈக்குவல் பவர் லெவலில் இருந்தால் கினெட்டிக் எனர்ஜி கேன்சல் அவுட் பண்ண வைக்க முடியும். பட் ஸ்டில் சம்டைம்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோர்ஸை கேன்சல் அவுட் பண்ண முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் எவ்ரி டைம் கினெட்டிக் எனர்ஜி சேம் லெவலில் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ தட்ஸ் இட். உங்களோட கொஸ்டின் அப்போது அவங்களோட ஹிட்டிங் ஃபோர்ஸ் ஈக்குவலாக இல்லாமல் அப் அண்ட் டவுனில் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னு கேட்டால் பெருசாக எதுவும் இல்லைங்க. ஆப்போனன்ட் பவர்ஃபுல் ஃபிஸ்ட்டுக்கு எந்த அளவு ஃபோர்ஸ் ஓன் ஆக்ஷனில் இன்ஃப்யூஸ் பண்ணப்படுதோ அந்த அளவுக்கு நியூட்ரலைஸ் பண்ண முடியும். எக்ஸஸ் ஃபோர்ஸை ஆப்வியஸ்லி ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ த எக்ஸஸ் ஃபோர்ஸ் ஆஃப்டர் நியூட்ரலைசேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆகும், அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மஸ்ட் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நியூட்ரலைசேஷன் பண்ணுறதுக்கு மஸ்ட் நீடட் சேம் ஆக்ஷன், சேம் டைமிங் அண்ட் சேம் ஆங்கிள். இந்த 3 தான் மஸ்ட் பர்ஃபெக்டாக இருக்கணும். ஒன்று மிஸ் ஆனாலும் கேன்சல் அவுட் பண்ண முடியாமல் போயிடும். அப்புறம் ஆப்வியஸ்லி யூனிவர்சல் லெவல் கினெட்டிக் எனர்ஜி அண்ட் ஆகிடும். அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஒரு விஷயத்தை தான் கோகு வீரஸ் கினெட்டிக் எனர்ஜியை கேன்சல் அவுட் பண்ணியிருப்பார். இது வரைக்கும் நியூட்ரலைசேஷன் பற்றி சொன்னதுக்கப்புறம் ஆஃப்டர் கிளாஷ் கேன்சல் அவுட் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொல்லணும்னா நல்லா இருக்காதுல்ல. ஸோ அதையும் பார்த்துருவோம். லார்ட் பீரஸோட கோகு ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்த டைமில் லார்ட் பீரஸோட கினெட்டிக் எனர்ஜிக்கு ஈக்குவலாக கீப்பப் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல நம்ம எந்த ஒரு ஷாக் வேவையும் அண்ட் எந்த ஒரு எனர்ஜி பிளாஸ்டையுமே பார்த்துருக்க மாட்டோம். அதுக்கு காரணம் எக்ஸாக்ட்லி கோகு பர்ஃபெக்டாக நியூட்ரலைசேஷன் பண்ணதால மட்டும்தான். சம்டைம்ஸ் லிட்டில் பிட் எனர்ஜி பிளாஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு காரணம் பார்ஷியல் நியூட்ரலைசேஷன் தான். பார்ஷியல் நியூட்ரலைசேஷனுங்கிறது சிம்பிள். பீரஸ் இப்போது 100 நியூட்டன் ஃபோர்ஸில் கோகுவுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு பஞ்ச் கொடுக்குற மாதிரி திங்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கோகு பீரஸுக்கு அகெயின்ஸ்டாக 90 நியூட்டன் ஃபோர்ஸில் த எக்ஸாக்ட் சேம் பிரின்சிபலில் கொலைட் ஆனதுக்கப்புறம் 90 நியூட்டன் கேன்சல் அவுட் ஆகிடும். பேலன்ஸ் 10 நியூட்டன் ஃபோர்ஸ் எனர்ஜி பிளாஸ்டாவோ ஷாக் வேவாவோ நம்ம பார்த்துருப்போம். இந்த இடத்துல அந்த 90 நியூட்டன் ஷாக் வேவ் எனர்ஜி பிளாஸ்ட் எங்கே ப்ரோ போயிருக்கோன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆன்சர் இஸ் சிம்பிள். த ஃபுல் அண்ட் ஃபுல் 90 நியூட்டன் 2 பேருமே ஃபோர்ஸை கேன்சல் அவுட் பண்ணியிருப்பாங்க. விச் மீன்ஸ் பீரஸ் கோகுவை பஞ்ச் பண்ணதால் பீரஸ் தான் எந்த அளவு ஃபோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோங்கிறத கோகு நியூட்ரலைசேஷன் ஃபிஸ்ட்டு மூலமாக கோகுவோட ஃபோர்ஸை இன்டர்னலாக ஃபீல் பண்ணுவார். த சேம் திங் ஆல்சோ ஹேப்பன்ஸ் டு கோகு. பீரஸோட ஃபிஸ்ட் ஃபோர்ஸை கோகு இன்டர்னலாக ஃபீல் பண்ணுவார். அந்த ஃபோர்ஸ் எக்ஸாக்ட்லி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா ஈச் 290 நியூட்டன் ஃபோர்ஸை, அதுவும் எக்ஸாக்ட் சேம் ஃபோர்ஸை இன்டர்னலாக ஃபீல் பண்ணுவாங்க. அதிகமும் கிடையாது, கம்மியும் கிடையாது. இந்த இடத்துல அதிக ஃபோர்ஸ் யார் ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா யாரோட ஃபிஸ்ட் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கோ அவங்க பக்கம்தான் பேலன்ஸ் 10 நியூட்டன் டேமேஜ் பண்ணும். ஸோ திஸ் இஸ் த ஃபிசிக்கல் அட்டாக் நியூட்ரலைசேஷன். நவ் ப்ரெஷர் பாயிண்ட் ஸ்ட்ரைக். இந்த டெக்னிக்கோட நேம் அஃபிஷியலி ட்ராகன் பால் சீரீஸில் அனௌன்ஸ் பண்ணலை. அதோட மெக்கானிசம் கிட்டத்தட்ட அவங்க ஷோ பண்ணதை வச்சு பார்க்குறப்போ இந்த டெக்னிக் டிவைன் கீயை யூஸ் பண்ணி ஆம்ப்ளிஃபை பண்ணதால் ஃபிசிக்கல் டிஃபென்ஸை பைபாஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கீ கண்ட்ரோலையும் டிஸ்டர்ப் பண்ணி ஒரு இம்மொபைலிட்டி ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடும். இதனால் இன்டர்னல் பாடி டீப்பாக அஃபெக்ட் ஆகும். ஸோ இதனால தான் பீரஸ் கோகுவை அட்டாக் பண்ணப்போ எக்ஸ்டர்னலாக பெரிய டேமேஜ் பண்ணலை. இந்த அட்டாக்கை ரிசீவ் பண்ணுறவங்களால இம்மீடியட்டாக அந்த எஃபெக்டில் இருந்து வெளிவரது கஷ்டம். ப்ரூட் ஃபோர்ஸை அஃபெக்ட் பண்ணுமான்னு கேட்டிங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி நோ. ஸோ திஸ் இஸ் த மெக்கானிசம் அண்ட் ஹவு மச் இட்ஸ் பவர்ஃபுல். நோ லெட்ஸ் டாக் அபவுட் த காட்லி கீ ப்ரொஜெக்ஷன் பிளிட்ஸ். இந்த எபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பேட்டில் ஆஃப் காட் சாகாவில் கோகுக்கு எகெயின்ஸ்டாக பீரஸ் அவரோட க்ளோன்ஸ் மாதிரி இருக்கிற டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருப்பார்ல, அதே தான். பட் இதோட மெக்கானிசம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அது என்ன அப்படின்னா ஆஃப்டர் இமேஜுக்கும் காட்லி கீ ப்ரொஜெக்ஷனுக்கும் மெயின் டிஃப்ரெண்ட், ஆஃப்டர் இமேஜ் டெக்னிக் ஃபுல் அண்ட் ஃபுல் யூசரோட ஸ்பீடு மூலமாக ஒரு விஷுவலை க்ரியேட் பண்ணுற விஷயம். அண்ட் ஆல்சோ அது ஒரு இன்டேஞ்சிபிள் விஷுவல். பட் அதுவே இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பீரஸ் அவரோட ஓன் காட்கி மூலமாக அவரோட ஓன் எசன்ஸை உண்மையான மல்டிபிள் ப்ரொஜெக்ஷனாக உருவாக்கி கண்ட்ரோல் பண்ணுற ஒரு விஷயம். அட் த சேம் டைம் லார்ட் பீரஸ் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறாரோ த சேம் டெக்னிக்கை அவரோட ப்ரொஜெக்ஷன்ஸை
சேம் டைம் யூஸ் பண்ண வைக்க முடியும். ஆஃப்டர் அந்த ப்ரொஜெக்ஷனோட டெம்பரரி ஜாப் முடிஞ்சாலோ இல்லைனா டெக்னிக்கை வீரஸ் கேன்சல் பண்ணிட்டாருன்னா வீரஸோட ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வீரஸ் கிட்ட போயிடும். இந்த டெக்னிக் யூஸ் பண்ணணும் அப்படின்னா மஸ்ட் டிவைன் ஸ்பேஸை மாஸ்டர் பண்ணியிருக்கணும். காட் சி ப்ளஸ் மல்டி டாஸ்கிங். இந்த ஒரு டெக்னிக் ஒன் அண்ட் ஒன்லி காடால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த டெக்னிக் க்ளோன் ஆர் ஆஃப்டர் இமேஜ் டைப் கிடையாது. அண்ட் ஆல்சோ மஸ்ட் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஆஃப்டர் இமேஜ் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் இன்டேஞ்சிபிள் விஷுவல். பட் இந்த பக்கம் பார்த்தா இட்ஸ் டேஞ்சபிள் அண்ட் க்ளோன்ஸ் மாதிரி இண்டிபெண்ட் எசன்ஸ் இதுக்கு கிடையாது. ஸோ திஸ் இஸ் த ஓன் எசன்ஸ் காட்லி கீ ப்ரொஜெக்ஷன். நவ் கீ புல்லட் டெக்னிக். வீரஸ் அவரோட ஓன் காட் கீ இன்ஃபியூஸ் பண்ணி யூஸ் பண்ணுற அனதர் டெக்னிக். வீரஸ் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுற விதம் கிரேசி திங்னு சொல்லி ஆகணும். பிகாஸ் பேட்டில் ஆஃப் காட் சாகாவில் கோகுக்கு எகெயின்ஸ்டாக யூஸ் பண்ண ஒரு அஃபென்ஸை டிஃபென்சிவாக யூஸ் பண்ணியிருப்பார். கிரேசி திங்னு சொன்னதுக்கான காரணம் கோகு இந்த இடத்துல இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்மிஷன் யூஸ் பண்ணிட்டு இருந்தார். இந்த இடத்துல இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்மிஷன் வீரஸை கடுப்பதுனால 360 டிகிரியில் கர்னா பின்னான்னு கீ புல்லட் டெக்னிக்கை யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட டேமேஜ் ஹீட்டிங் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி அந்த இடத்த மட்டும் டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கும். பட் ஃபுல் பொட்டன்ஷியல் இதுதான்னு கன்ஃபார்ம் பண்ணப்படலை. நோ கேட்டாஸ்லெஸ்மிக் காப். கேட்டாஸ்லெஸ்மிக் காபுங்கிறது கிட்டத்தட்ட ஹக்காய் மாதிரி தான். பட் ஹக்காய் அண்ட் ஹக்காய் எனர்ஜி ஃபுல் அண்ட் ஃபுல் ரெண்டுமே எரேசிங் கான்செப்ட். ஆனால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட்ரக்டிவ் கான்செப்ட். இது எரேசிங் டைப் கிடையாது. பிகாஸ் வீரஸ் இந்த எனர்ஜியாவை அவரோட ஓன் டிவைன் காட் கீ மூலமாக மேனிப்புலேட் பண்ணி கிரியேட் பண்ண ஒரு ஆப். இது ஒன்றும் எனர்ஜி ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன்லேருந்து கிரியேட் பண்ண ஆப் கிடையாது. இதோட டெஸ்ட்ரக்டிவ் லெவல் பொறுத்த வரைக்கும் இதோட பேஸ் இட்ஸ் ஃபார் மோர் பவர்ஃபுல். பிகாஸ் வீரஸ் ஜஸ்ட் அவரோட ஸ்டீஸ் மூலமாக ஒரு 3 டெஸ்ட்ராய் பண்ணியிருப்பாரு. எஸ், அப்படி தாங்க இங்கிலீஷ் டப்பிங்கில் சொல்லியிருக்காங்க. பட் ஒரிஜினல் வெர்ஷன் சப்டைட்டில் பார்த்ததில் பெருசாக எதுவும் சொல்லப்படலை. அண்ட் விஸ்கோட பெருசாக எந்த ஒரு எக்ஸ்பிரஷனும் கொடுக்கல. ஸோ எனிவே அப்படியே கொஞ்சம் மாங்கா பார்க்கலாம் ஏதாவது சொல்லியிருக்காங்க வேணும் பார்க்கலான்னு போனால் அசால்ட்டாக 2 சன்னை டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காரு. பட் இங்கே ஸ்னீஃப் பண்ணலை. ஜஸ்ட் ஆர்டினரி பேட்டிலிங் ஸ்டைலில் கேட்டாஸ்லெஸ்மிக்காவை த்ரோ பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல 2 எனர்ஜியாகவும் சேம் திங்காக இருந்தால் மாங்காவோட ஸ்கேல் பெஸ்ட்டு பாசிபிளாக இருக்கும். பிகாஸ் மாங்காவில் இருந்த கேஸ்டட் எனர்ஜி சேம் எஸ் கேட்டாஸ்லெஸ்மிக்கா மாதிரி இல்லை. பட் எனிவே நீங்கள் சீக்வன்சஸ் பேஸ் பண்ணி பவர் ஸ்கேல் பண்ணுறீங்கன்னாலும் நோ வரிஸ், எது வேணுனாலும் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். பிகாஸ் ரெண்டுமே ஒரே சீக்வன்சஸ் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வெறும் பேஸ் லெவல் எனர்ஜி ஆப் மட்டும்தான். ஜெயிண்ட் லெவல் ஆப் பற்றி பார்க்குறப்போ இட்ஸ் ஃபார் மோர் எஃபெக்டிவ். பிகாஸ் காமெகா அண்ட் ஜெயின் கேட்டாஸ்லெஸ்மிக் ஆப் கொலைட் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஆப் மட்டும் பிளாஸ்ட் ஆகிடுச்சுன்னா அதுதான் இந்த யூனிவர்ஸோட டூம்ஸ் டேன்னு எல்டர் காய் சொல்லியிருப்பார்ல, அதுதான் அதோட ஸ்கேல். பட் என்னதான் ஹாஃப் ஆஃப் எனர்ஜி காமெகாமையோட தான் இருந்திருந்தாலும் வீரஸோட ஃபுல் ஸ்கேல் அந்த ஆப்பில் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. அதுக்கு காரணம் வீரஸ் ட்ரூ ஃபுல் பொட்டன்ஷியலில் ஃபைட் பண்ணலை. வீரஸ் தான் காமெகாவுக்கு ஈடு கொடுத்துருப்பாரு. பட் எனிவே லோ பொட்டன்ஷியல் கேட்டாஸ்லெஸ்மிக் ஆபோட ஸ்கேல் ஹாஃப் ஆஃப் யூனிவர்ஸை டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நார்மல் சைஸ் கேட்டாஸ்லெஸ்மிக் ஆபை சிங்கிள் அண்ட் மல்டிபிளாக கிரியேட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஜெயின் சைஸ் ஆப் பொறுத்த வரைக்கும் டிஃபைன் பண்ணப்படலை. ஓகே, நவ் என்டர் இன் டு த சூப்பர் ஸ்பியர் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன். சூப்பர் ஸ்பியர் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் கேட்டாஸ்லெஸ்மிக் ஆப் மாதிரி சேம் ஓன் காட் கீழிருந்து கிரியேட் பண்ண ஒரு ஹை டென்சிட்டி எனர்ஜி மாஸ் இருக்கிற ஒரு மினியேச்சர் ஸ்டார். லார்ட் வீரஸ் பேட்டிலோட கிளைமேக்ஸில் ஒரு மூவ் பண்ணியிருப்பார்ல, எக்ஸாக்ட்லி அதே ஆப் தான். ஸோ எனிவே இதோட பவர் லெவல் பொறுத்த வரைக்கும் கேட்டாஸ்லெஸ்மிக் ஆபோட கம்பேர் பண்ணுறப்போ ஈக்குவல் ஆர் அதுக்கும் மேலே இருக்க நிச்சயம் வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் கோகுவோட காட் கீ அவர் விட்டு போனதுக்கப்புறம் அவரோட ஓன் கீ மட்டும் யூஸ் பண்ணி காமெகா யூஸ் பண்ணியிருப்பார். ஆல்சோ லார்ட் வீரஸும் அதுக்கு ஏற்ற மாதிரி கேட்டாஸ்லெஸ்மிக் ஆப் யூஸ் பண்ணியிருப்பாரு. இதோட பொட்டன்ஷியல் ஆல்சோ எல்டர் காயை மென்ஷன் பண்ணியிருப்பார்ல, இந்த எனர்ஜி மாஸ் மட்டும் பிளாஸ்ட் ஆகிடுச்சுன்னா எல்லாத்தையும் எவாபரேட் பண்ணி ஈவன் இது வரைக்குமே வரும்னு சொல்லியிருப்பாரு. அண்ட் அந்த ஆப் நார்மலாக யூஸ் பண்ணாமல் 2 எனர்ஜி ஆப் அண்ட் பிளாஸ்ட் கொலேஷன் ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு ஆபோட மேர்ஜாக இருக்கும். அதோட சேர்த்து எக்ஸ்ட்ரா வீரஸ் அவரோட ஓன் கார்ட்க்கு யூஸ் பண்ணியிருப்பாரு. நவ் லெட்ஸ் டைவ் இன் டு த ஹக்காய். ஹக்காய்ங்கிறது மற்ற டெக்னிக் மாதிரி நார்மல் பிளாஸ்ட் ஆஃப் எனர்ஜியாக இல்லாமல் டிஸ்ட்ராய் பண்ணுறதுல டார்கெட்டோட பாடியோ சோலோ கீயோ எதுவாக இருந்தாலும் கம்ப்ளீட்லி எரேஸ் பண்ணிடும். இதோட மெக்கானிசம் ஆல்சோ யூஸரை விட வீக்கராக இருக்கணும், லைக் ரெசிஸ்ட் பண்ண முடியாத மாதிரி. அதுவும் வித்தின் லைன் ஆஃப் இன்டென்ட்டுக்குள்ளே மஸ்ட் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் டிவைன் எனர்ஜியோ ஆர் அப்படி இல்லைன்னா யூஸருக்கு ஈக்குவலாகவோ ஆப்போனண்ட்டோட எனர்ஜி ஈக்குவலாக இருக்கக்கூடாது. இதோட ஃபார்மேஷன் பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்போ
முதல்ல இருக்கிறது டைரக்ட் ஹக்காய். எக்ஸாம்பிள், யூசர் ஜஸ்ட் ஹக்காய்ன்னு சொன்ன உடனே டச் பண்ணுறதாலையோ ஹேண்ட் ஜெஸ்டர் பண்ணுறதாலையோ எரேஸ் பண்ண முடியும். அப்படியே கொஞ்சம் ஏரியா டிஸ்ட்ரக்ஷன் ஃபார்மில் பார்க்குறப்போ யூசர் எனர்ஜி ஆபை கேஷ் பண்ணி த்ரோ பண்ணுறதால எரேஸ் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ அனதர் ஒன் டிஃபென்சிவ் ஃபார்ம். ஆரா மூலமாக ஹக்காய் இன்ஃபியூஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் கிரேசியான விஷயம் என்ன அப்படின்னா, கோகு எனர்ஜி ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனை ரிசீவ் பண்ணிக்கிட்டு இருந்த டைமில் பீரஸ் ஜஸ்ட் ஃபூன்னு அசால்ட்டாக ஊதி தள்ளியிருப்பார். நவ் அல்ட்ரா இன்ஸ்டிங் சைன் ஸ்டேட். லார்ட் பீரஸ் இது வரைக்கும் அல்ட்ரா இன்ஸ்டிங் டெக்னிக்கை மாஸ்டர் பண்ணவே இல்லை. பட் அவரோட ஃபைட்டிங் ஸ்டைல் கிட்டத்தட்ட அல்ட்ரா இன்ஸ்டிங் அளவுக்கு பீரஸால் எந்த ஒரு திங்க்கும் பண்ணாமல் அட்டாக்கை டாட்ச் பண்ண முடியும், அதுவும் பியூர்லி அல்ட்ரா இன்ஸ்டிங்கில். பட் அதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, லார்ட் பீரஸ் இன்னும் பேஸ் லெவல் அல்ட்ரா இன்ஸ்டிங்கில் தான் இருக்காரு. வெல் எக்ஸாம்பிள், ஜினோ எக்ஸிபிஷன் மேட்ச் சாகாவில் 11 யூனிவர்ஸ் டெஸ்ட்ராயர்ஸ்லாம் ஒன்று சேர்ந்து வாங்கடா பீரஸை ஒன்று சேர்ந்து ஊடு கட்டுவாங்கிற எண்ணத்தில் எல்லாருமே அட்டாக் பண்ணப்போ பீரஸ் அசால்ட்டாக எல்லாத்தையும் டாட்ச் பண்ணிட்டு கடைசியாக மாஸ்கோகிட்ட மாட்டிருப்பாரு. அந்த டைமில் விஸ்கூட மென்ஷன் பண்ணியிருப்பார்ல, லார்ட் பீரஸ் இன்னும் அந்த டெக்னிக்கை பெர்ஃபெக்ட் பண்ணலன்னு சொல்லியிருப்பார்ல. ஸோ தட்ஸ் ஸோ இது வெறும் பேஸ் யூஐ மட்டும்தான். நவ் அல்ட்ரா ஈகோ. டெஸ்ட்ராயர்ஸோட ஒரு கடைசி நம்பிக்கைன்னு சொல்லப்படுற ஒரு ரியல் டெட்லியஸ்ட் எபிலிட்டி தான் இந்த அல்ட்ரா ஈகோ. இதோட மெக்கானிசம் ஆக்சுவலாக எந்த அளவுக்கு யூசரால் டேமேஜ் ரிசீவ் பண்ணப்படுதோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக மாற முடியும். அது மட்டும் இல்லாமல் யூசரோட பாடி ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர்லி எந்த ஒரு டிஃபென்சிவ் மெத்தட்ஸும் யூஸ் பண்ணாமல் பியூர்லி டேமேஜ் ரிசீவ் பண்ணணும். டேமேஜ் கேப்பபிலிட்டி பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் லிமிட்டை தாண்டி அதிகமாக இருக்கக்கூடாது. அதிகமாக இருந்துச்சுன்னா அது ரிஸ்கில் தான் முடியும். வெல் எக்ஸாம்பிள், குரோனோலா அண்ட் வெஜிடா பேட்டில் அப்போ வெஜிடா அவரோட டேமேஜ் லிமிட்டை ரீச் பண்ணியிருப்பாரு. பட் செகண்ட் டைம் இதுக்கு எந்த ஒரு லிமிட்டும் இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. பட் ஸ்டில் இட்ஸ் வெரி ரிஸ்கி ஃபார் ஹிஸ் கேப்பபிள். இந்த ஃபார்மில் இருக்கிறப்போ மஸ்ட் அவங்களோட மைண்ட் செட் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்ட்ரக்டிவ் ஸ்டேட்டில் தான் இருக்கணும். அதர்வைஸ் பாவம் பார்த்தா லைக் மைண்ட் செட் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா அல்ட்ரா ஈகோ ரேஜ் யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். அண்ட் இந்த ஃபார்மில் இருக்கிறப்போ இந்த ஃபார்ம் யூசரோட ஐப்ரோவை இல்லாத மாதிரியோ அப்படி இல்லைன்னா ஹைட் பண்ண மாதிரியோ மாற்றிடும். வெஜிடாவுக்கு அப்படி தாங்க ஆச்சு. ஸோ திஸ் இஸ் அல்ட்ரா ஈகோ டிஸ்ட்ராயர்ஸோட ரேஜ். நோ கியாய். கியாய் டெக்னிக் பேசிக்காக கீ யூஸ் பண்ணி இன்விசிபிள் பவர்ஃபுல் ஷாக் வேவை ரிலீஸ் பண்ணுற ஒரு டெக்னிக். இந்த டெக்னிக் பொறுத்த வரைக்கும் இது ஒரு இன்ஸ்டன்ட் ரிலீஸுங்கிறதால கீ சார்ஜிங் மச் லெவலில் தேவையில்லை. ஸோ இதனால் நம்ம டைரெக்டாக எனர்ஜி விஷுவலை பார்க்க முடியும். பிகாஸ் இட்ஸ் எனர்ஜி ஷாக் வேவ் ரிலீஸ். நவ் பீரஸ் ஜட்மெண்ட். பீரஸ் கிட்ட ஓவர் ஹெம்மி டிவைன் பவர் இருக்கிறதால ஆப்போனன்ட் ரிலீஸ் பண்ணுற அட்டாக்கை ரீடைரக்ட் பண்ண வைக்க முடியும். சீரீஸ் ஸ்டார்டிங்லேயே லார்ட் பீரஸ் ஒரு பிளானட்டுக்கு போயிருப்பார்ல, அந்த பிளானட்ல இருந்த மான்ஸ்டர் பீரஸுக்கு அகேன்ஸ்டாக ஒரு கீ பிளாஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மொமெண்ட்டில் பீரஸ் உன்னோட அட்டாக்கை உனக்கே திருப்பி அனுப்புகிறேன் வாங்கிக்கோங்கிற மாதிரி ரீடைரக்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ திஸ் இஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ். அண்ட் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண எல்லா டெக்னிக்ல இருந்து ஒரு சில டெக்னிக்ஸ் ஜஸ்ட் விஷுவலாக ஷோ பண்ணியிருக்காங்க. பட் அதோட மெக்கானிசம் அஃபிஷியலி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் என்னோட பர்சனல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து எப்படி சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹவு தே விஷுவலி ஷோன் அண்ட் ஹவு தே ரோட் இன் மாங்கா ப்ளஸ் எக்ஸ்பர்ட்ஸோட கான்வர்சேஷன் பேஸ் பண்ணி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் சம்டைம்ஸ் சம் டாப்பிக்கில் கன்ஃபார்ம் பண்ணப்படாத இடத்துல தட்ஸ் மை பர்சனல் தியரின்னு சொல்லியிருப்பேன். ஸோ தட்ஸ் இட். பிகாஸ் இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஃபைண்ட் அவுட் தட் ட்ரூ மெக்கானிசம். யூனோ ஒரு டெக்னிக்கோட ட்ரூ மெக்கானிசம் சொல்லாமல் ஜஸ்ட் விஷுவல்ஸ் மூலமாக ஷோ பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ ஸோ 100% ஷுவராக இதுதான் ட்ரூ மெக்கானிசம்னு சொல்ல முடியல. ஸோ அதனால தான் எக்ஸ்பர்ட்ஸ் கூட ஒரு சில கான்வர்சேஷன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த பிரேக் டவுன் ஃபுல் அண்ட் ஃபுல் லார்ட் பீரஸை பேஸாக வச்சு டெஸ்ட்ராயர்ஸோட எபிலிட்டி அண்ட் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பாங்கங்கிறது தான் இந்த பிரேக் டவுன். அண்ட் ஸோ திஸ் இஸ் மை எபிக் பிரேக் டவுன். இஃப் யூ வாண்ட் டு நோ மோர், stay, keep curious and share your unleashed thoughts in comments and keep eyes on Jujutsu Troll.